ஓர் உயிர் மண்ணில் மறைந்தாலும் பல உயிர்கள் மண்ணில் வாழ்வதற்கு உடல் உறுப்பு தானம் அவசியம் என்பதை ஊக்கப்படுத்தும் வகையில் தமிழக அரசின் சுகாதாரத்துறை உடல் உறுப்பு தானம் செய்வோரின் உடலுக்கு அரசு மரியாதை செலுத்தி வருகிறது. அந்த வகையில் உயிரிழந்த ஒருவர் அளிப்பது ஒரே ஒரு உடல் உறுப்பாக இருந்தாலும் மற்றொருவர் பெறுவதோ உயிர் என சுட்டிக்காட்டுகிறார் உடல் உறுப்பு ஆணைய உறுப்பினர் செயலாளர் கோபாலகிருஷ்ணன். மூளை சாவு ஏற்படும் போது அந்த உறுப்புகள் மண்ணுக்கோ தீக்கோ வீணா எந்த பயனும் இல்லாமல் போகிறதுக்கு பதிலாக ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு 7 இல்லை 8 உறுப்பு செயலிழப்பால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு நோயாளிகளுக்கு ஒரு புனர்வாழ்வு மறுவாழ்வு கிடைக்கிற ஒரு உன்னதமான ப்ரோக்ராம் தான் மூளை சாவு உறுப்பு கொடை ப்ரோக்ராம். கஷ்ட துயரமான சூழலாக இருந்தாலும் உயிரை பறிகொடுத்த உறவினர்களும் மூளைச்சாவு அடைந்தவரின் குடும்பத்தினரும் உறுப்புகளை தாமாக முன்வந்து தானமாக கொடுக்கும் அளவுக்கு மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்பட்டிருப்பதாக கூறுகிறார் கோபாலகிருஷ்ணன். மூளை சாவு ஏற்பட்ட நபர்கள்ட்ட இருந்து அவங்களுடைய நெருங்கிய உறவினருடைய சம்மதத்தோட உறுப்புகளை தானமாக பெற்று அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது, அதான் டிசீஸ்ட் ஆர்கன் டோனர் டிரான்ஸ்பிளான்ட். இது இந்திய அளவில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. அதுவும் சமீப காலத்தில் தமிழகத்தில் இந்த ஒரு ப்ரோக்ராமில் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு முன்னேற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. அந்த வகையில் கடந்த 2021 60 கொடையாளிகள் அளித்த உடல் உறுப்புகளால் 421 பேர்கள் பயனடைந்ததாகவும் 2022 156 கொடையாளிகளால் 943 பேர்களும் 2023 ஆண்டில் 178 பேர் அளித்த உறுப்பு தானத்தால் 1000 பேர்களும் 2024 ஆகஸ்ட் வரை 183 கொடையாளிகள் தந்த உடல் உறுப்புகளினால் 1037 பேர் பயனடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் சிறுநீரகம் வேண்டி 7091 பேரும், கல்லீரலுக்காக 418 பேரும், இருதயம் வேண்டி 78 பேரும், இருதயம் மற்றும் நுரையீரல் வேண்டி 22 பேரும், கைகள் வேண்டி 22 பேரும் பதிவு செய்து காத்திருப்பதாக கூறப்படுகிறது. நாகரீகம் என்ற பெயரில் மது மற்றும் புகையிலை, உடலை கெடுக்கும் துரிதகதி உணவு பழக்கங்களால் நாளுக்கு நாள் மனிதனின் உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுவதாக கூறும் மருத்துவர்கள் இயற்கையை காத்து சத்தான உணவுகளை உட்கொள்வது காலத்தின் கட்டாயம் என்கின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வினோத் குமார்.